வெல்கம் டு அவர் சேனல் எலக்ட்ரிக்கல் குரு தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஜினியரிங் காலேஜோட ரேங்க். ஓகேங்களா? இப்போ வந்து எல்லாருமே 12th எக்ஸாம் வந்து எழுதிட்டு இருப்பீங்க. நீங்கள் நல்லா எக்ஸாம் எழுதுறதுக்கான வாழ்த்துக்கள். அது போக இப்போ நம்ம 12th வந்து எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன காலேஜ் சூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து இன்ஜினியரிங் காலேஜாக இருந்துச்சு அப்படின்னோம்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்காக மேட் பண்ணப்பட்டது தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இதில் எதை பற்றி பேசியிருக்கோம் அப்படின்னோம்னா இன்ஜினியரிங் காலேஜ் ரேங்க் வந்து லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்கில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த காலேஜ்லாம் வந்து ப்ரிஃபர் பண்ணி எடுத்திருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் கட் ஆஃப் என்ன, காலேஜோட ஆவரேஜ் கட் ஆஃப் என்ன, அவங்க என்ன யார் ரேங்கிங் வச்சுருக்காங்க அப்படின்றத வச்சு தான் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து பார்ட் 1 வீடியோ தான். பார்ட் 2 அடுத்தடுத்து வரும். ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் காலேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் வந்து சென்னையில் இருக்குது. இவங்களோட கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 0004. ஆவரேஜ் கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 191.31. என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து 21. ஓகேங்களா? இப்போ நான் எதுக்காக அந்த கவுன்சிலிங் கோடு கொடுத்துருக்கேன் அப்படின்னம்னா சில காலேஜஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் நேமாகவே இருக்கும், 2-3 காலேஜ் இருக்கும். ஓகேங்களா? அதில் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறோன்றக்காக தான் கவுன்சிலிங் கோடு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கவுன்சிலிங் கோடை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணுங்க, உங்களுக்கு கரெக்டான காலேஜை நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க்குன்னு சொல்றது என்ன அப்படின்னோம்னா இப்போ அந்த காலேஜில் வந்து ஒரு 8 கோர்ஸ் இருக்குது அப்படின்னோம்னா அந்த 8 கோர்ஸ்லேயும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பையன் சூஸ் பண்ணியிருப்பான், கடைசியாக ஒரு பையன் சூஸ் பண்ணியிருப்பான். ஓகேங்களா? அது எல்லாத்தையும் கூட்டி அதோட ஆவரேஜ் தான் வந்து நம்ம ஆவரேஜ் கட் ஆஃப்னு கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு எப்படி எடுத்துக்கலாம்னா இப்போ நீங்கள் வந்து கட் ஆஃப் வந்து இப்போ மெட்ராஸ் இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு எந்த கோர்ஸ்னாலும் கிடைக்கும். 191.31 எடுத்தீங்க அப்படின்னோம்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் சிஎஸ்சி மட்டும் தான் ட்ரை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் மார்க் வந்து கொஞ்சம் கூட எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குண்டான வீடியோஸ் நம்ம பின்னாடி போடுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா அடுத்த காலேஜ் வந்து எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதுவும் பார்த்தீங்கன்னா சென்னை பேஸ்டு காலேஜ் தான். HCL ஓனரோட காலேஜ். கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 1315. ஆவரேஜ் கட் ஆஃப் 191.29. என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து 45. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி. ஏற்ற நம்ம அண்ணா யூனிவர்சிட்டின்னு சொல்கிறோம். கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 0001. ஆவரேஜ் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 190.99. என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து 13. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ரி சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 5012. ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் 189.93. என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து இந்த கிடைக்கல. என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ன்றது பார்த்தீங்க அப்படின்னோம்னா அந்த காலேஜ் வந்து எந்த அளவுக்கு வந்து ரிசர்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து அது என்ஐஆர்எஃப் ஒரு ரேங்கிங் கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து இந்தியாவில் இருக்கிற காலேஜஸ் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, அதில் கிடைக்கிற ரேங்கிங் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னோம்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்னையில் இருக்கிற ஒரு காலேஜ். கவுன்சிலிங் கோட் 1399. ஆவரேஜ் கட் ஆஃப் 186.35. என்ஐஆர்எஃப் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 156. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி ஐடெக். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜியோட நான் அட்டானமஸ் காலேஜ், கோயம்புத்தூரில் தான் இருக்குது. கவுன்சிலிங் கோட் 2377. ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா 186.35. என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து 137. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. கவுன்சிலிங் கோட் 2007. ஆவரேஜ் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 186.30. என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து 107. இது வந்து ஒரு கோயம்புத்தூரில் இருக்கிற ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜ் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். சவுத் தமிழ்நாட்டில் வந்து இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லலாம். கவுன்சிலிங் கோட் வந்து 5008. ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் 185.83. ஸோ இப்போ நீங்கள் இந்த தியாகராஜா காலேஜுக்குள்ளே போகணும்னு நினச்சிங்கன்னா எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் எடுக்கிறீங்கன்னா ஒரு கட் ஆஃப் 185 இருந்தாலே போதும், கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் கிடைக்கும். என்னென்ன கோர்ஸ் இருக்குன்றதை நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். என்ஐஆர்எஃப் ரேங்கிங் 145. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து பிஎஸ்ஜியோட அட்டானமஸ் காலேஜ், பீலமேட்டில் இருக்குது. கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 2006. ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் 185.07. என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து 63. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், ஜிசிடின்னு சொல்லுவாங்க. கவுன்சிலிங் கோட் 2005. ஆவரேஜ் கட் ஆஃப் 181.13. என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து 160ல் இருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச். ஓகேங்களா? ஐ திங்க் வந்து ஒரு புது காலேஜ்னு நினைக்கிறேன், நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். கவுன்சிலிங் கோடு வந்து 1398. ஆவரேஜ் கட் ஆஃப் வந்து 180. என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து இன்னும் தெரிய வரல. நெக்ஸ்ட் காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சென்னை பெஸ்ட் காலேஜ். கவுன்சிலிங் கோடு வந்து 1432. ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் 179.89. ரேங்கிங் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் 186.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து ஒரு கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கிற காலேஜ். கவுன்சிலிங் கோட் 2712, ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் 177.24, என்ஐஆர்எஃப் ரேங்கிங் 121. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதுவும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பேஸ்டு காலேஜ் சரௌண்டிங்கில் இருக்கிற காலேஜ். கவுன்சிலிங் கோட் 2718, ஆவரேஜ் கட் ஆஃப் வந்து 177.23, என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து 77. நெக்ஸ்ட் காலேஜ் பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். நம்ம ராஜலட்சுமி இன்ஸ்டியூட்னு பார்த்தோம்ல, அவங்களோட காலேஜ் தான் இதுவும். இது வந்து சென்னையில் தான் இருக்குது. கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 1211, ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் 176.81, என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து 86. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோயாலா ஐகாம். பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கோட் வந்து 1450, ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் வந்து 176.43, வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு வந்து ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ். திருவள்ளூரில் இருக்குது இந்த காலேஜ். கவுன்சிலிங் கோட் 1113, ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் 175.21, என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து 185. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சென்னை சரௌண்டிங்கில் இருக்கிற காலேஜ். கவுன்சிலிங் கோட் 1219, ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் 175.11, என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து 194. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. பார்த்தீங்க அப்படின்னம்னா அழகப்பா செட்டியார் காலேஜோட சேர்ந்தது. கவுன்சிலிங் கோட் 0002, ஆவரேஜ் கட் ஆஃப் 174.35, என்ஐஆர்எஃப் ரேங்கிங் என்னன்னு கிடைக்கல. கிடைச்சோன்னே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 20th பிளேஸில் வந்து ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஒரு கோயம்புத்தூர் பேஸ்டு காலேஜ். கவுன்சிலிங் கோட் 2739, ஆவரேஜ் கட் ஆஃப் 173.20, என்ஐஆர்எஃப் ரேங்கிங் கிடைக்கல. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ், ஒரு கவர்மெண்ட் காலேஜ். கவுன்சிலிங் கோட் 5901, ஆவரேஜ் கட் ஆஃப் 173.18, என்ஐஆர்எஃப் ரேங்கிங் 151. நெக்ஸ்ட் 22வது பொசிஷனில் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர், தட் இஸ் ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோடு 2025, ஆவரேஜ் கட் ஆஃப் 172.14, என்ஐஆர்எஃப் ரேங்கிங் என்னன்னு கிடைக்கல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 23 பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம். கவுன்சிலிங் கோட் 2615, ஆவரேஜ் கட் ஆஃப் 172.03, என்ஐஆர்எஃப் ரேங்கிங் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. கவுன்சிலிங் கோட் 2764, ஆவரேஜ் கட் ஆஃப் 170.93, என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து 120. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்எம்கேவோட இன்னொரு காலேஜ், ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ். இதுவும் திருவள்ளூரில் தான் இருக்குது. கவுன்சிலிங் கோடு 1112, ஆவரேஜ் கட் ஆஃப் 170.43, என்ஐஆர்எஃப் ரேங்கிங் 236. ஓகேங்களா? ஸோ இது நம்மளோட பார்ட் 1 வீடியோ தான். பார்ட் 2 வீடியோவில் அடுத்து 26லேருந்து 50 வரைக்கும் இருக்கிற காலேஜை பற்றி நான் உங்களுக்கு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேறு உங்களுக்கு கவுன்சிலிங் சம்மந்தமாக எந்த ஒரு கொரீஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.